மும்பை இந்தியன்ஸ் வந்து தொடர்ச்சியா தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளும் இந்த மாற்றம் பண்ணுங்க அந்த மாற்றம் பண்ணுங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். நான் இப்பவும் சொல்றேன், மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் இல்லைன்னு சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் வந்திருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏன்ப்பா மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற? மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு ஏன் வாய்ப்பு இல்லைன்னா எல்லாம் ஸ்டார் பிளேயர்ஸா இருக்காங்க. ஆமா, சரியா? ஸோ அதனால யாரையும் டிராப் பண்ண முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறனால மும்பை இந்தியன்ஸை என்ன காம்பினேஷன் கொண்டு வர்றதுன்னு அவங்களுக்குள்ளேயே கன்ஃபியூஷன். ஒரு சில ப்ராமிசஸ் பண்றாங்க, அதனால அந்த பிளேயர்ஸை டிராப் பண்ண முடியல. ஒரு ஸ்பின்னர்ஸ் எடுக்க கரெக்டா ஒரு இதுல வரல. ஸ்டார் பிளேயர்ஸ்ன்னு சொல்லல, சூரியகுமார் யாதவுக்கு ஃபார்ம் அவுட், திலக் வர்மா ஃபார்ம் அவுட், இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஃபாரின் இது ஸ்டார் பிளேயர்ஸ்ல ஃபார்ம் அவுட். இவங்களை எப்படி எடுக்க முடியும்? அது தெரிஞ்சு ரோஹித் சர்மாவே ஃபார்ம் அவுட். ஐயா ரோஹித் சர்மாக்கு என்னங்க ஃபார்ம் அவுட்? இம்பாக்ட கொடுக்குறாருல வந்து. ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் வைஸ் பார்த்தா நல்லா தான் இருக்கு, பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா அந்த அளவுக்கு இல்ல. என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்? நான் ஸ்டாட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். எல்லா சீசன்லயும் ஆவரேஜா வந்து 300 to 400 ரன்ஸ் தான் அடிக்கிறாரு. அதை தாண்டி அடிக்க மாட்டாரு. அவர் 300 to 400 ரன்ஸ் அடிக்கிறாரு, ஓகே. ஆனா அவர் வந்து ஃபர்ஸ்ட் இம்பாக்ட காமிச்சிருவாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 பால் ஆடுறாருன்னா 40 ரன் 50 ரன் அதே வச்சா. அதுக்கப்புறம் 20 பாலுக்கு 50 ரன். சரி, ஓகே. 25 பாலுக்கு 30 பாலுக்கு 50 ரன். 30 பால்ல இல்ல, 25 பாலுக்கு 45 ரன் அடிச்சு அந்த இன்டென்ட காமிச்சிட்டு போயிடுறாரு. அடுத்து வர்ற ஆள் அடிச்சு அதை பண்ண வேண்டியதானே. இதுதான் அவரோட மைண்ட்ல அவரோட ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்காரு. இதுல அவர் பிக் ஸ்கோர் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. டீமுக்கு அவருக்கு என்ன தேவை? ஓப்பனிங்ல நல்லா அடிச்சு கொடுக்கணும், அதை டீம் அப்படியே கொண்டு வந்து முடிச்சு கொடுத்துடணும். இதுதான் அவரோட மைண்ட் செட்டு. ரோஹித் சர்மா வந்து சீனியர் பிளேயர், ஓகேவா? ஸோ அப்படின்னு பாக்குறப்போ இப்போ அவருக்கு தெரியும் ஒரு 4-5 மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காரு, இல்ல முன்னாடி சீசன்லேயே விளையாண்டுருக்காரு, தெரியும் டீம் பர்ஃபார்ம் பண்ணலன்னா அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இவர் விளையாடணும். நான் இன்டென்டோட தான் விளையாடுவேன், பவர் பிளேலயே அவுட் ஆகிட்டு போயிடுவேன்னா அது என்ன சொல்றதுன்னே தெரியல. கரெக்ட் தான், இதை வந்து ஒத்துக்கிறணும். இது இவரோட கேப்டன்ஷிப்ல இந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே. இப்ப பண்றது ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்ஷிப்ல அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு? ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி இருக்கிறப்போ அப்ப இவருக்கு தெரியும் இல்லையா, முன்னாடி கேப்டன்சின்ற ஒரு இது இருந்துச்சு, நிறைய இன்டென்டா அடிச்சாரு, அவுட் ஆனாரு. இப்பதான் கேப்டன்சியும் இல்ல, மெதுவாவே அடிக்கலாமே. ஒரு 50 பாலுக்கு 100 இல்ல 60 பாலுக்கு 100 அடிச்சா கூட ஒரு டீமுக்கு ஹெல்ப் ஆகும் இல்லையா? ஆனா நான் ஒத்துக்கிறேன், 60 பாலுக்கு 100 அடிக்கிறது ஓகே. இப்ப 60 பாலுக்கு 100 அடிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல குவிண்டன் டிகாக் அதுதான் பண்ணாரு. அப்படின்னாலுமே ஸ்கோர் வரலையே. அதுதான் சொல்றேன். அப்ப எல்லாரும் ஏன் அந்த ரோஹித் சர்மா மட்டும் பிளேம் பண்ணணும்? டீமே தானே பிளேம். நான் வந்து ரோஹித் சர்மாவை மட்டும் பிளேம் பண்ணல, அவர்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வரலாம் தான் நான் சொல்றேன். சரி, ஓகே. ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட், ஓகே. அடுத்து குவிண்டன் டிகாக்கா ரிக்கில்டனா? டிகாக் தான் விளாண்டுருக்கணும் அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து. ஏன் ரிக்கல்டன் விளாண்டாங்கன்னு தெரியல. ரிக்கல்டன் பேக்கப் வச்சுக்கிட்டு டிகாக்க வந்து இறக்கி இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு போன சீசன்ல மேபி ரிக்கல்டனை வச்சிருந்து அவர் நான் பண்ணதுனால இந்த வாட்டி எதுக்கு அந்த 11 சேஞ்ச் பண்ணிட்டுன்னு குவிண்டன் டிகாக் விட்டாரு. ஆனா கண்டிப்பா இப்ப தெரிஞ்சிச்சு ரிக்கல்டனுக்கு வாய்ப்பே இல்ல, குவிண்டன் டிகாக் தான். சூரியகுமார் யாதவ் சொல்லுப்பா. சூரியகுமார் யாதவ் வந்து லைஃப்ல இருக்கிறதுலயே ஒஸ்ட் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. ஏன்பா? ஆமா, ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி சூரியகுமார் இன்கன்சிஸ்டன்ஸ் தான். ஆக்சுவலி முன்னாடிலாம் 300 ரன் 400 ரன் தான் அடிச்சிட்டு இருந்தாரு. ஏதாவது ஒரு 2 சீசன் எனக்கு தெரிஞ்சு 500 ரன் 600 700 அந்த மாதிரி அடிச்சிருக்கலாம். 2-3 சீசன் அவ்வளவுதான். மற்றபடி அவருக்கும் ஆவரேஜ் தான். பட் அதுவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி கப் எடுக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2020 ஸ்குவாடை எடுத்து பாருங்க. ரோஹித் சர்மா அடிப்பாரு, அவர் அடிக்கலையா டிகாக் அடிப்பாரு, அவர் அடிக்கலையா ஸ்கை அடிப்பாரு, அவர் அடிக்கலாம் திவாரின்னு ஒரு பிளேயர் சௌரவ் திவாரி, அவர் அடிப்பாரு, அவர் அடிக்கலன்னா ஹர்திக் பாண்டியா, அவர் அடிக்கலன்னா போலாடு, அவர் அடிக்கலன்னா குல்டர் பாண்டியா, குல்டர்னில். ஓகே, குல்டர்னில் வந்து பவுலிங்ல வந்து அவர் பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஓகே, பேட்டிங் ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டர். ஓகே, பவுலிங் ஆல்ரவுண்டர். சோ இந்த 7 பிளேயர்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ரன்ல இருந்து 300 ரன் ஆவரேஜ். எல்லா 7 பேர் சேர்த்து ஒரு ஆள் விட்டாலும் இன்னொரு ஆள் பிடிச்சிருவாங்க. ஆனா இந்த இதுல 7 பேருமே அடிக்க மாட்டாங்க. யாராச்சும் ஒரு ஆளாச்சும் அடிங்கடான்ற மாதிரிதான் இருக்கு. யாருமே அடிக்க மாட்டாங்க. இப்ப வந்து எல்லா பிரஷரும் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் மேல விழுந்துருது. சூரியகுமார் யாதவ் மேல பிரஷர் விழுது. ஏன்னா அவர் T20 கேப்டன். ஆனா அவர் பண்ணணும், ஆனா அவருமே பண்ண மாட்டாரு, பண்ண முடியல. பிரஷர் விழுந்துருது. அவர் அவுட் ஆனா திலக் வர்மா மேல பிரஷர். திலக் வர்மாவெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமையில உண்மையிலே இருக்கும். ஏன்னா அவர்லாம் என்ன பண்றாருன்னு அவருக்கும் தெரியல, டீமுக்கும் தெரியல. எடுத்துட்டோன்னு விளையாட வைக்கிறாங்களா இல்ல விளையாட வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதுக்காக இல்ல இந்த மைண்ட் செட்ல இருக்காங்களான்னு தெரியல. ஒரு ஸ்டார் பிளேயர் 3 மேட்ச் ஃபார்ம்ல, 4 மேட்ச் ஃபார்ம்ல வந்துருவாரு, 5 மேட்ச் ஃபார்ம்ல வந்து, ஆனா வருவாங்க ஒரு மேட்ச் 50 அடிச்சு திருப்பி 10 மேட்சுக்கு அவுட் ஆயிட்டு போயிருவாங்க. இது எதுக்கு? அப்ப ஒரு யங்ஸ்டருக்காச்சும் வாய்ப்பு கொடுக்கலாம்ல. அதான் சொல்ல வரேன். மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா எப்பயுமே நீங்க இயர் ஆன் இயர் எடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளேயரை வந்து டெபியூட் பண்ணுவாங்க, அவங்கள ஸ்டார் பண்ண வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அந்த மாதிரி பண்ண மாதிரி எனக்கு தெரியும். அல்லாஹ் ஹசான் ஃபார்
அல்லா கசன்பர் வந்து முன்னாடியே ஃபேமஸ் தான் அவரு, சரிங்களா? அப்படின்றப்போ அவர் வந்து இதுல சேர்க்க கூடாது. நான் கேக்குறதுன்னா இந்தியன் பிளேயர்ஸ். சரி, ஓகே ஓகே. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கல ஒன்று புரிஞ்சிருச்சு. ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப்ல பேட்டிங்லயே படலை, அப்ப அவருக்கு என்ன வழி அதை சொல்லுங்க. அவருக்கு என்ன வழி பேட்டிங்ல அப்படின்றப்போ அவர் இன்னும் கொஞ்சம் கீழே வரணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேட்ல படலன்னா அவருக்கே தெரியுது, அவர் இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். ஸோ பேட்ல படுற பிளேயர்ஸா கொஞ்சம் முன்னாடி இறக்கணும், புரியுதுங்களா? அவர் ருதர்ஃபோர்ட் முன்னாடி இறக்குறதா இருந்தாலும் சரி, இல்ல எல்லாருமே பண்றது என்னன்னா எல்லா டீம்லயும் பாருங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, புரியுதா? அவங்களுக்கு பயமே தெரியாது, அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸ்ல அந்த மாதிரி பிளேயர் இருக்காங்க. இப்போ டிராப் பண்றதுல பிரச்சனை. இப்போ ரோஹித் சர்மா டிராப் பண்ணா கண்டிப்பா சண்டை போடுவாங்க, வெளுத்து விடுவாங்க. சூரியகுமாரை டிராப் பண்ணா சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ ஹர்திக் பாண்டியாக்கு வேற சாய்ஸ் இல்ல. அப்படின்றப்போ அந்த இடத்துல போய் அவர் லாக் ஆயிடுறாரு. ஓகே, இது பேட்டிங் சொல்றீங்க, ஓகே. பவுலிங் யூனிட்டுக்கு வரும். பவுலிங் யூனிட்டுக்கு வரையில தீபக் சகரை ஒரு ஸ்ட்ரீக் பவுலர்ன்ற கான்செப்ட்ல எப்படி இவங்க கொண்டு வர்றாங்க? முதல்ல தீபக் சகருக்கு பந்து ஓடவே தெரியாது. ஓப்பனா சொல்லணும்னா அதான் ஸ்விங் இருந்துச்சுன்னா அவர் சூப்பர் பவுலர். அது ஒரு காலத்துல. இப்ப அவர் பால் போட்டாலே அடிக்கிறாங்க. ஒரு மேட்ச்ல ஒரு ஓவருக்கு 21 ரன், மொதல் ஓவர்ல 21 ரன் கொடுத்தா டீம் வழங்குமா? ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைச்சேன்னா தீபக் சகரை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தான் நினைச்சேன், சரிங்களா? அது பண்ணல. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணிருக்கலாம், தீபக் சகரை ரிலீஸ் பண்ணிட்டு ஷமியை ட்ரேட்ல எடுத்தாங்க. அந்த மாதிரி ஷமியை கூட இவங்க வாங்கியிருக்கலாம் கேட்டு. கரெக்ட். பும்ரா ஷமி வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். பும்ராக்கும் ஒரு விக்கெட் வந்திருக்கும், ஷமிக்கும் வந்திருக்கும். ஏன்னா எப்பயுமே அவங்க 2 பெஸ்ட் ஃபாரின் பவுலர்ஸ்ல தான் போவாங்க. இந்த வருஷம் இந்தியன் பவுலர் 2மே பெஸ்டா இருந்திருந்தா நல்லா இருந்து. அது இந்த வருஷம் இல்ல, எல்லா வருஷமுமே ஜான்சனு ஒரு ஜான்சன் மலிங்கா. சோ மலிங்கா ஒரு சைட்ல இருப்பாரு, அவர் சுத்தி மெக்லனகன் இருந்தாரு, ஜான்சன் இருந்தாரு. சோ இப்படி சுத்தி இருக்கல. இந்த வருஷம் போல்ட்டுக்கு சரி வேணாம், அதெல்லாம் எதுவுமே பேச முடியல. போல்ட்டை ஸ்ட்ரீக் பவுலர்னு நம்பி எடுத்தாங்க. ராஜஸ்தான் அவங்க வந்து இந்த வடிவேல் காமெடி ஒண்ணு இருக்கு, மொட்டையின் தலையில இருந்து கை வச்சுட்டு நகழ்வாங்கல்ல, அந்த மாதிரி போல்ட்டை இவங்கிட்ட தள்ளி விட்டு ஆர்ச்சரை எடுத்தாங்க. ஆக்சுவலா மும்பைக்கு என்ன தெரியுமா, அது ஒரு பெரிய டிராபேக். ஆர்ச்சர் எடுக்கல, ஆர்ச்சர் வந்து மும்பைல சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, ராஜஸ்தான்ல நல்லா இப்ப பண்ணிட்டு இருக்காரு. போல்ட்டு அங்க ராஜஸ்தான்ல பெர்ஃபார்ம் பண்ணல, மும்பைல எடுத்தா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு பார்த்து எடுத்தா இங்கேயும் எடுக்கல. இப்போ போல்ட்டை நம்பி ஒரு பயனும் இல்லை. போல்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் தீபக் சகரை கொண்டு வந்தாங்க. வேண்டாம், தீபக் சகரை பேசவே விரும்பல. பேசுப்பா. ஸோ அந்த மாதிரி 2 ஃபாரினர் ஒரு நல்ல பவுலர்ஸ் இருந்திருக்கலாம். நான் என்ன நினைச்சேன், அட்லீஸ்ட் சமியை வாங்கலைன்னா தீபக் சகரை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு ஜேக்கப் டஃபி போயிருக்கலாம், சரிங்களா? ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபரூக்கி போயிருக்கலாம், ஃபசல் ஃபரூக்கி போயிருக்கலாம், ஓகேவா? இல்லைன்னா இங்கிலாந்துல கஸ் அட்கின்சன் ஒரு பிளேயர், அவர் வந்து டெஸ்ட்ல தான் பண்ணிருக்காங்க. எல்லாருமே போல்ட்டை வந்து பெருசா நம்பிட்டு போல்ட்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே எடுக்கல. ஆக்சுவலா இப்ப போல்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரை கொண்டு வரணும் உண்மையிலே இவங்களுக்கு தெரியல. ஃபாரின் ஒரு சீமரே இல்லாம நேற்று மேட்ச் சரி வேண்டாம், அந்த மேட்ச் எல்லாம் பேசவே முடியல. ஓகே, கண்டினியூ. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேயருக்கு கொஞ்சம் போயிருக்கலாம். ஒரு ஆர்சிபிக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 crores வந்து ஈஸியா ஜேக்கப் டஃபி அந்த மாதிரி பிளேயர்லாம் கிடைக்கிறப்போ இவங்க கொஞ்சம் பர்ஸோட போயிருந்தா கொஞ்சம் காம்படிஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னரோ இல்லை சம்திங் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷன்லேயே மிஸ் பண்ணிட்டாங்க. இவங்க ட்ரேட்லேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ட்ரேட்லேயே தப்பு பண்ணிட்டாங்க. சர்துல் தாக்கூர்னு ஒரு பிளேயர், அவனை என்ன கழுதைக்கு மும்பை இந்தியன்ஸ்ல வச்சிருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஹர்திக் பாண்டியா மேல உண்மையிலே காண்டா. நான் வந்து சர்துல் தாக்கூரை என்ன ஆனாலும் விட மாட்டேன். அவன் எதுவுமே பண்ண மாட்டான்டா, அவன் எதுக்குடா டீம்ல வச்சிருக்கீங்கன்ற கேள்வி எல்லாம் கேட்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் காண்டேத்திரம் பாருங்க. ஹர்திக் பாண்டியா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரா, நான் இருக்கேனே இல்லையோ மும்பை இந்தியன்ஸ்ல நீ இருப்ப, நீ இல்லாம போனேன் நான் தாண்டா உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தாண்டா சர்துல் தாக்கரே எடுத்தாங்க. அவனை ஒரு ஸ்ட்ரீக் பவுலரு, அவன் என்ன பண்ணுவான்னு இப்போ வரைக்கும் தெரியாரா? அவன் இப்பவும் சொல்றான் அவன் விக்கெட் எடுக்கிறான். அது எப்படி தெரியுமா அடிக்கிறான்? இவன் அடிக்க போறாங்க, கண்ணு மூடிட்டு அடிக்க போயில பால் பேட்ல பட்டு அது அவுட் ஆகுதுரா. இது பவுலருக்கு கிரெடிட்ஸ் கிடையாதுரா, பேட்ஸ்மேன் தப்பா விளாடுறான்டான்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட சர்துல் தாக்கூர் 13 ஓவர் போட்டு எனக்கு தெரிஞ்சு 200 ரன் கிட்ட கொடுத்துட்டாரு. ஆமா, ஐபிஎல்ல அதான் எல்லா பவுலருமே அடி வாங்கினாங்க. இல்ல சர்துல் தாக்கூரை மட்டும் நம்ம சொல்லி என்ன பண்ண, உண்மையே சொல்ல போனா தீபக் சகர் வேண்டாம், சர்துல் தாக்கூர் வேண்டாம், வேற யார் ரிக்கில்டன் வேணாம், இவங்க எல்லாம் மும்பை இந்தியன்ஸுக்கு திலக் வர்மா வேணாம். திலக் வர்மா சொல்லிக்கப்பா. நான் சொன்னா எனக்கு திலக் வர்மா பிடிக்கும் சொல்ல முடியாது. எனக்கும் பிடிக்கும், பட் வேற வழி இல்ல, உண்மை ஒத்துக்கிட்டு. மும்பை ஜெயிக்கணும்னு பார்த்தா திலக் வர்மா வேணாம், ஆனா அவங்க விட மாட்டாங்க. இல்ல வேற வழி என்ன பண்ண. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்ச திலக் வர்மா கொஞ்சம் அன்லக்கியா இருக்கு மும்பைக்கு. அது ஏன்பா?
ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்ல வந்து திலக் வர்மா எப்பப்போ 50 அடிக்கிறாரோ அப்பெல்லாம் மேட்ச் அதிகமா தோத்துருக்காங்க. 2025 வரைக்கும், இது 2026. அவனை எதையாச்சும் அடிக்க சொல்லுங்கடான்ற மாதிரி. கழுத தோத்தாலும் பரவாயில்லடா, 50 அடிச்சாச்சும் அவுட் ஆகுங்கடா, அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்தாச்சு. இப்ப சொல்றேன், ஒரு க்ளோஸா போய் தோக்குறது, ஒரு 2 ரன் வித்தியாசம், ஒரு 5 ரன் வித்தியாசத்துலயோ இல்ல ஒரு விக்கெட் விட்டு தோக்குறதோ சம்திங் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். பண்ண மாட்டோம். நான் இன்னொன்னு, நானும் மும்பை ஃபேனு, இவரும் மும்பை ஃபேனு, அதனாலதான் ஒரு மாதிரி ஆதங்கம். மேட்ச் பார்த்துட்டு முதல்ல மும்பை மேட்ச்னா ஒரு குரூஷியலாக இருக்கும். இன்னொன்று பும்ராவை பேசணும், பும்ராவெல்லாம் பேசணும். எல்லாரும் அடிக்கிறாங்க பும்ராவுக்கு விக்கெட்டே விழலன்ட்டு. ஏன்பா விழல சொல்லுப்பா, நான் ஒரு ரீசன் வச்சிருக்கேன் சொல்லுப்பா. பும்ராக்கு ஏன் விக்கெட் விழலைன்னா யாரும் ப்ரெஷர் போடுறதுக்கு இல்லை. ஸோ எல்லாருமே ஃபியர்லெஸ்ஸாக விளாட்றாங்க, ஒரு இம்பாக்ட் பிளேயர்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்றப்போ நான் விக்கெட் ஆனால் கூட பரவாயில்ல, எனக்கு இன்னொரு பேட்ஸ்மேன் பேக்கப் இருக்காங்கன்ற இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வருது. ஆக்சுவலி முன்னாடியே ஒரு 180 200 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ 250 300 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு போட்டி 250 300 ஸ்ட்ரைக் ரேட்ல மும்பைக்கு யாரு பாரு? மும்பைக்கு சொல்லல, இல்ல மும்பைக்கு யார் இருக்கான்னு கேக்குறேன். மும்பைல அப்படி கிடையாது. போன வருஷம் ஜானி பெர்ஸ்டோ வந்து ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டரா இருந்தாரு. அவருக்கு போவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். டிகாக் எடுத்துட்டாங்க. டிகாக் நல்ல இன்க்ளூஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அக்ரஷன் இல்லைன்ற பேட்டிங் அக்ரஷன், அதாவது இந்த எப்படி சொல்றேன்னா, இப்ப சூரியவன்சி, பிரப்சிம்ரன் சிங், சசாங் சிங், வேற யார் இருக்கா, வேற சஃப்ராஸ் கான கூட நான் பெருமையா பேசுறேன்டா இந்த வீடியோல. கேவலமா இருக்கு மும்பை. உண்மையிலே மேட்ச் பாக்குறதுக்கே எரிச்சலா போகுது. சரி, இப்போ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பும்ராவை வந்து பேசுறதுக்கு தனியா ஒரு வீடியோ வருது. இன்னொன்னு, பும்ராவை வந்து விக்கெட் எடுக்கலன்றாங்க. அவரோட எக்கானமியை பாருங்க. எக்கானமியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று கரெக்டு தான். பும்ராவை எப்போ கொண்டு வரணும்னு ஒன்று இருக்குல்ல, பும்ராவை கொண்டு வர்றது மொதல் ஓவரில், அதாவது பஞ்சாப் மேட்ச் கூட மொதல் ஓவர் கொண்டு வந்திருக்கலாம். மொதல் ஓவர் தீபக் சகர் 21 ரன் கொடுத்து பால்ல இருக்கிற ஸ்விங் எல்லாமே நாசமாக போய் திருப்பி 2வது ஓவரில் பும்ரா கொண்டு வந்து ஓரளவு முடிஞ்ச அளவு போட்டான். விக்கெட் உள்ள அன்லைக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனால் முடிஞ்ச அளவு அவர் நல்லா தான் போடுறாரு. அவரை எவருமே அடிக்காதீங்க. அவரை போய் அடிக்கிறீங்கன்னா என்னத்தை கிரிக்கெட் பார்க்க தெரியாதவங்களா தான் இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் இப்போ வந்து இன்னும் எத்தனை மேட்ச் இருக்கு? இன்னும் 9 மேட்ச் இருக்கு. 9 மேட்ச் இருக்கு. 7 மேட்ச் ஜெயிக்கணும். 7 மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? இதை சொல்லு. இதுக்கு மேல புலம்புறதுக்கு எனர்ஜி இல்லை, சொல்லுப்பா. எனக்கு தெரிஞ்சு தீபக் சகரையும் சர்துல் தாக்கூரையும் உட்கார வச்சுட்டு அஸ்வினி குமாரை கொண்டு வரும். அஸ்வினி குமார் அடி வாங்கினாலும் பரவாயில்ல. தோக்க தானே போறீங்க, அஸ்வினி குமாரை வச்சுட்டு தோத்துட்டு போங்க, பரவாயில்ல, அவ்வளவுதானே. ஓகேவா? 2வது போல்ட்டை உட்கார வச்சுட்டு வில் ஜாக்ஸ் வரணும். ஐயா ஏற்கனவே போல்ட் உட்கார்ந்து தான் இருக்காரு. இல்ல சொல்றேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் வந்தாலும் வரலாம் இல்லையா? ஓகே சரி, அப்ப ஓபனிங் யாரை வச்சு போடுவீங்க? ஓபனிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதான் பும்ரா இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு, அஸ்வினி குமார் இருக்காரு. இவங்கள வச்சு தான் போறோம். டெத்துக்கு பும்ரா அப்ப தள்ளி வைக்க மாட்டீங்களா? பதுக்கி வைக்க பரவாயில்ல, 2 ஓவர் இருந்தா போதும். எப்படியும் டெத் ஓவர்ல 4 ஓவர் தான். 4 ஓவர்ல 2 ஓவர் போடுறாரு இல்லையா? போதும். டெத் ஓவர் தான் ஹர்திக் பாண்டியாவும் போடுறாரு. டெத் ஓவர்ல இவங்க 2 பேரும் போட்டுட்டு போட்டோம். அஸ்வினி குமாரை மிடில் முடிச்சுட்டு ரூதர்ஃபோர்டு கூட ஒரு 2 ஓவர் கொடுக்கலாம். ஏன் ரூதர்ஃபோர்டு கொடுக்க மாட்டாங்கன்னே தெரியல. இந்த சர்துல் தாக்கூர் வந்து 40 ரன் கொடுக்குறாரா, அதே ரூதர்ஃபோர்டு கொடுக்கட்டுமே. ஒரு 2 ஓவர் கொடுத்துதான் பாருங்களேன், ஒரு புது ட்விஸ்டா ட்ரை பண்ணலாம். ஆமா, ஏன்னா வான்கடையில பாத்தீங்கன்னா மீடியம் ஃபாஸ்டருக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு சர்துல் தாக்கூரே விக்கெட் எடுக்கிறாருன்றப்போ ரூதர்ஃபோர்டு கண்டிப்பா எடுப்பாரு. ஒரு ஒய்டு ஆக்கரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் நல்லா பவுலரா, மீடியம் ஃபாஸ்டர். ஸோ அப்படின்றப்போ அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஹர்திக் பாண்டியா ஏன் ட்ரை பண்ண மாட்டாருன்னு தெரியல. ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் மேல உண்மையிலே பாவமா இருக்கு. என்னால அவரை அடிக்க முடியல. உண்மையிலே அவர் கேப்டன்ஷிப். பஞ்சாப்ல பாருங்க, சசாங் சிங்குக்கெல்லாம் ஓவர் கொடுக்குறாங்க. அவரை போய் ஹர்திக் பாண்டியா அடிக்க முடியலைன்னா இதை விட கேவலம் என்ன? எனக்கு அதை கூட பரவாயில்ல. ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. பஞ்சாப் மேட்ச்ல அவ்வளவு லூப் ஹோல் இருந்துச்சு. பஞ்சாப் மேட்ச்ல இல்ல, எல்லா மேட்ச்லயும் மும்பை இந்தியன்ஸ் அடிக்கிறாங்க, கரெக்டா ஃபீல்டர் கையில போகுது. ஆப்போனன்ட் டீம் அடிக்கிறாங்க, கரெக்டா பவுண்டரியில போகுது. எனக்கு அது கூட ஓகே. இந்த ஒரு கேவலமான ஒரு இன்சிடென்ட் இதை சொல்லிட்டு வீடியோ முடிச்சுடுறேன். இவர் அந்த பிளேயிங் 11 மட்டும் சொல்லிடுறாரு. எவனாச்சும் ஒரு கேப்டன் இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் கேப்டன், மலுமுட்டி கேப்டன்னா அது இந்த மேட்ச்ல இவர் பண்ணதா. ஜடேஜா நிக்கிற இடம் சரியா, அந்த இடத்துல ஜடேஜா நிப்பாரு, ரெய்னா நிப்பாரு, அக்ஷர் பட்டேல் நிப்பாரு. இந்த மாதிரி நிக்கிற இடத்துல ஜஸ்பிரீத் பும்ராவை நிப்பாட்டி அந்த பால் போட்டு கேட்ச் வருது. பும்ராவை போய் பால் அப்படின்னா இது விளங்குமா? சூரியகுமார் யாதவை போய் இம்பாக்ட் பிளேயர் அந்த மேட்ச்ல உட்கார வச்சான். மொத்தத்துக்கே அந்த மேட்ச்ல ஒரே ஒரு பால் தான் பிடிச்சான். அவன் ஃபீல்டிங்லேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. அதுக்கு பதிலாக நீட்டாக சொல்லி என்ன தெரியுமா செஞ்சிருக்கலாம்?
டிகாக்கு ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 100 அடிச்சு ரொம்ப இதாயிட்டாரு. ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். ரிக்கில்டனை கீப்பிங்ல நிப்பாட்டிட்டு இம்பாக்ட் பிளேயரா டிகாக்க உட்கார வச்சுட்டு இவனை கொண்டு வந்திருக்கலாம். யாரையோ ஒரு ஆளை கொண்டு வந்திருக்காங்க. யாரோ ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கலாம். சூரியகுமார் யாதவ் ஃபீல்ட்ல கேட்ச் விட்டு நம்ம அந்த அளவுக்கு பார்த்தது இல்ல. ஜஸ்பிரீத் பும்ராவை அங்க நிப்பாட்டி கேட்ச் விட்டு இவர் கத்துறாரு, என்னடா கேட்ச் பிடிக்கிறது. சரி வேணாம் பேசல, சரிப்பா அந்த 11 பேரை சொல்லுப்பா. எனக்கு ஃபீல்டிங் ஞாபகம், ஃபீல்டிங்லயும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ மும்பை இந்தியன்ஸ்ல கன் ஃபீல்டிங்னா யார் சொல்லுங்க? திலக் வர்மா, நமந்தீர் 1, 2, ரூதர்ஃபோர்டு ஃபீல்டிங்கே வர்றது இல்லையே. ஏதாவது ஒரு மேட்ச் தான் மேட்ச்ல வர்றாரு. ஓகே, ரெகுலரா விளையாடணும். தீபக் சகர், சர்துல் எல்லாம் ஃபீல்டிங் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. தீபக் சகர், சர்துல் தாக்கூர், அவன் யாரு மயங்க், அவர்லப்பா யாரு அல்லா கசன், இவர் ஃபீல்டர்னு இவரை கொண்டு வர்றாங்க. என்னத்த சொல்ல எனக்கு. கன் ஃபீல்டர் ஹர்திக் பாண்டியாக்கு உண்மையிலே 3 பேர். சூரியகுமார் எப்பயாவது ஒரு மேட்ச் விளையாடுறாரு. ரோஹித் சர்மாவும் அதே மாதிரி தான் எப்பயாவது ஒரு மேட்ச் இம்பாக்டா போயிடுறாரு, வர்றாரு, என்ன பண்றான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டா 3 பிளேயர் தான் ஃபீல்டிங் இப்போதைக்கு இருக்காங்க. ஆனா முன்னாடி ஸ்குவாட்ல எடுத்து பாருங்க, எல்லாருமே ஃபீல்டர் விட முடியாது, எல்லாமே ஃபீல்டர். பும்ரா ஃபீல்டிங் பண்ண மாட்டாரு. பும்ரா கரெக்டான இடம் கீப்பர் பக்கத்துல போய் நின்றுக்கப்பா அப்படின்னு நிப்பாட்டிடுறேன். பும்ராவை கவர்ஸ் வேணாம்ப்பா, பேசுப்பா அந்த 11 பேர் யாருன்னு சொல்லுப்பா. அடுத்த வீடியோக்கு போலாம். ஓகே, அடுத்த மேட்சுக்கு 11 பேர் யாரு? அடுத்த மேட்சுக்கு 11 பேர். உன்னோட சொல்லுப்பா. என்னோட இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல வந்து சேஞ்ச் இருக்கணும். ஓகேவா? டிக்காக்கு அனுஜ் ராவத். அனுஜ் ராவத். ஓகே, அவர் பேரு நாங்க பாத்துக்கிறோம். சரி, ஓகே. அந்த ரோஹித் சர்மா கிடையாது. ரோஹித் சர்மா இன்ஜுரி விளையாட மாட்டாரு. அதனால 2 மேட்ச் விளையாட மாட்டாரு. அதனாலதான் நான் ராவத் எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்தாருன்னா ரோஹித் சர்மா தான் வருவாரு, வழி இல்ல. ஓகேவா? ஒன்டோன் பாத்தீங்கன்னா வில்ஜாக்ஸ் வந்தே வரணும். வர சொல்லுங்கன்ற பாட்டே வில்ஜாக்ஸ்க்கு. முன்னாடிலாம் சூரியகுமாருக்கு ட்ரெண்ட் ஆயிருந்துச்சு, இப்போ கேட்க வேண்டியதா போயிருச்சு. வில்ஜாக்ஸ். 2வது வந்து சூரியகுமார் யாதவ் வரணும், வேற வழி இல்ல. ஆமா, செகண்ட் ஒன் வந்து சூரியகுமார் யாதவ் வரணும். தேர்ட் வந்து ரூதர்ஃபோர்டு வரும். ஓ, அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்டு. திலக் வர்மா ஸ்குவாட்லயே கிடையாது. ஸ்குவாட்ல எடுக்காம போங்க. எனக்கு தெரிஞ்சு ரூதர்ஃபோர்டு வந்தா, எனக்கு என்னமோ திலக் வர்மா 5வது இடத்துல வந்தா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியன் டீம்லயே அவர் 5வது இடத்துல இறங்கி இருக்காரு. சோ மேபி 5வது இடத்துல வாய்ப்பு இருக்கு. ரூதர்ஃபோர்டு இல்லைன்னா திலக் வர்மா 2ல இறங்க. எனக்கு தெரிஞ்சு ரூதர்ஃபோர்டு இறங்கினா நல்லது. பட் அது ஓவர் கொஞ்சம் கம்மியா இருந்தா திலக் வர்மா வரட்டும். இப்ப 10 ஓவர்ல 3 விக்கெட் விழுந்துருச்சு. ஓவர் அதிகமா இருந்தா மாத்தி சொல்லிட்டீங்க. ஓவர் அதிகமா இருந்தா திலக் வர்மா வரட்டும், ஓவர் கம்மியா இருந்தா ரூதர்ஃபோர்டு வரட்டும். ஓகேவா? இந்த ரெண்டு பிளேஸ் போயிருச்சு. ஓகேவா? 7வது வந்து ஹர்திக் பாண்டியா தயவு செய்து பின்னாடி வாடா, கால்ல கூட உழுகிறேன்டா. அவ்வளவு யாக்கர் போடுறாங்க. ஹர்திக் பாண்டியா தான் மினிமம் ஒரு 2 6 அடிச்சிருப்பாரு. ரூதர்ஃபோர்டு இறங்க வேண்டிய இடத்துல ஹர்திக் பாண்டியா இறங்குறா. ஹர்திக் பாண்டியா இறங்க வேண்டிய இடத்துல ரூதர்ஃபோர்டு. என்னடா ஏன்டா அப்படி பண்றீங்க? போ அடுத்து சொல்லு. பவுலிங் யூனிட்ட சொல்லு. பிளேயர் வந்துருச்சா? பும்ரா. ஓகேவா? பும்ரா எடுக்கணும். அஸ்வினி குமார் கொண்டு வந்தே ஆகணும். ஓகே. சாண்ட்னர் தம்பி, இப்போ வில்ஜாக்ஸ், இவர் ரூதர்ஃபோர்டு, சாண்ட்னர், இன்னொன்னு யாரு? ஓகேவா? 3 பேர் ஆயிடுச்சா? டிகாக் 4 ஃபுல்லா பேட்டிங். ஆமா, போட்டும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லை, தீபக் சகரை விளையாடி தான் ஆகணும். வேணாம், தோத்தாலும் பரவாயில்ல, அவன் அடி வாங்கி வேணாம். இல்லை வேற வழி இல்லை, இல்லைன்னா சர்துல் தாக்கூர் ஆடி. ஐயா வேணாங்கய்யா, அந்த 2 பேர் வேணவே வேணாம், தயவு செய்து வேண்டாம். நீ தோத்தாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு தோல்வி கேவலமா இருக்கு. அவங்களை மைண்ட் மார்க்கெண்டே கொண்டு வருவோமா? இங்க பாரு, பெஞ்சில் எவனாச்சும் எடுத்துருப்பா இல்லடா. அவங்க எல்லாம் பெஞ்சில் எனக்கு தெரிஞ்சு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ஒரு நல்லா பண்றாரு. பட் அவர் பேர் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்தா கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். இப்போ SRHல எல்லாம் ஒரு 2 புது பவுலரை கொண்டு எப்படி போடுறாங்க, 4 விக்கெட் எடுத்து. ஏன்னா செதுக்கிட்டாங்க. சரி, ஓகே, கண்டினியூ. ஸோ அவங்க எப்படி போடுவாங்கன்னு தெரியாது பேட்ஸ்மேனுக்கு. ஸோ அது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு அஸ்வினி குமாரையும் இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு, அவரையும் கொஞ்சம் கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. மொத்தத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொன்னாலும் நான் சரி. தீபக் சகர் வேண்டாம், சர்துல் தாக்கூர் இந்த டீமுக்கு வேணவே வேணாம். சர்துல் தாக்கூர்னால மேட்ச் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தோத்தாலும் நாங்கள் பரவாயில்ல, நாங்கள் பெருமையாக தோத்துக்கிறோம். சர்துல் தாக்கூர் தீபக் சகரை வச்சு ஒரு மேட்ச் ஜெயிக்கணும்னா அப்படி ஒரு வெற்றியே வேணாம், போங்கடா.